வெல்கம் டு சோடா அப்படி. ஸோ இந்த வீடியோல பார்க்க போறது 3 படம் எடுத்துருக்கிறேன்ப்பா. ஒன்னொன்னுமே வேற வேற ஏரியா தான். ஒன்னு வந்து காமெடி படம், இன்னொன்று வந்து டைம் டிராவல். டைம் டிராவல்லே விதவிதமா ட்விஸ்ட் எல்லாம் வச்சு ஒரு படத்துல எவ்வளவு ட்விஸ்ட் கொடுப்பீங்கன்ற மாதிரி டைம் டிராவல கொஞ்சம் வித்தியாசமா ட்ரை பண்ணியிருந்தாங்க. அப்புறம் 3வது படம் வந்து ஹாரர் படம். இது வந்து பயமுறுத்துற ஹாரர் படம் கிடையாது, கொடூரமான ஆனா காமெடியா சொல்ல போற ஒரு ஹாரர் படம். ஸோ இந்த 3 படம் தான் எடுத்துருக்கிறேன். வாங்க நம்ம சேனலை என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் படம் வந்து இந்த கன்னட படமான பிளிங்க். இது நிறைய பேர் பாருங்கன்னு சொல்லியிருந்தாங்க. சரி ட்ரை பண்ணி பார்த்தேன். உண்மையாவே நல்லா இருக்குது. அதாவது ஃபர்ஸ்ட் ஒரு 3/4 மணி நேரத்துக்கு என்ன சொல்றானுங்க ஏது சொல்றானுங்க, ஏன்னா அதுல இருக்கிற ஹீரோக்கே என்ன நடக்குது எது நடக்குதுன்னு ஒன்றும் புரியாது. ஆமா இவன் யாரு, டேய் நீ யாரா, என்கிட்ட ஏன்டா இப்படி கேட்கற, எங்க அம்மா பத்தி உனக்கு எப்படா தெரியும் இப்படிங்கிற மாதிரி எதுவுமே தெரியாத மாதிரி புரியாத மாதிரி தான் போகும். ஸோ ஃபர்ஸ்ட் 3/4 ஹவருக்கு காட்டுற ஒரு விஷயமும் ஒண்ணுமே புரியாது. ஆனா என்ன நடக்குதுன்னு தெரியாம சரி என்னதான் சொல்ல வரீங்க அப்படிங்கிற மைண்ட் செட்ல தான் பார்க்க போனாங்க. அதுக்கப்புறமா அந்த முக்கியமான விஷயத்த சொன்னதுக்கு அப்புறமா ட்விஸ்ட்னு அதையே ஒரு 3 இல்ல ஒரு 30 லேயருக்கு கொண்டு போய் கடைசியில முடியும் போது நைஸ்ரா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் கொடுத்துருவாங்க. இந்த படத்துடைய கதை என்ன அப்படின்னு பார்த்தாக்க சிம்பிளா அந்த எதையுமே ரிவீல் பண்ணாம சொல்றேன். டைம் டிராவல் பத்தின கதை. பட் இதுல வித்தியாசமா எப்படி டைம் டிராவல்னா, அதாவது ஒரு கண்ணுல டிராப்ஸ் ஊத்திக்கிற மாதிரி அந்த டிராப்ஸ் போட்டுக்கிட்டு நீங்க டைம் டிராவல் பண்ணி போனீங்கன்னா அங்க நீங்க கண் சிமிட்டிட்டீங்கன்னா திரும்பி வந்துடுவீங்க. கண் சிமிட்டாம எவ்வளவு நேரம் இருக்கீங்களோ அந்த இடத்துல நீங்க இருக்கலாம். டைம் டிராவல் பண்ணி போன இடத்துல கண் சிமிட்டாம இருக்கிற வரைக்கும் அந்த இடத்துல இருக்கலாம். சோ அதுலயே சில பல விஷயங்கள்லாம் சொல்லுவாங்க. சோ இது இந்த பிளிங்க் பண்றது மூலியமா டைம் டிராவல் பண்ற அந்த ஒரு கதை. இதுக்கு நடுவுல ஹீரோக்கு ஏன் இந்த விஷயங்கள்லாம் நடக்குது, ஹீரோவுக்கு ஏன் இத்தனை பிரச்சனைகள் வருதுன்னு அதுக்கப்புறமா ஒன்னொன்னா தெரிஞ்சிக்க, கடைசியில முக்கியமான விஷயத்தெல்லாம் தெரிஞ்சிக்க அப்படியே போறதுதான் இந்த படம். இந்த படத்துல பிடிச்ச விஷயமே என்னன்னா, அதான் 3/4 ஹவருக்கு ஒண்ணுமே புரியாது. அதுக்கப்புறம் மொத்த விஷயமும் அதாவது காட்டின குட்டி குட்டி விஷயத்தெல்லாம் கடைசி கிளைமேக்ஸ்ல அது வேற அளவா மாத்தி காட்டும் போது அப்ப புரியல இப்ப புரியுதுன்னு அந்த சிம்பிள் டெம்ப்ளேட்டை செகண்ட் ஹாஃப் முழுக்க நீங்க சொல்லிக்கிட்டே பாப்பீங்க. அந்த மாதிரி ஒரு விஷயம் தான். அப்புறம் இது வந்து இந்த டார்க் வெப் சீரிஸ் பாத்துருக்கீங்கல்ல, சோ அதோடைய வெர்ஷனா தான் நான் பாக்குறேன். ஏன்னா அதுல இருந்து பயங்கரமா நிறைய சீன்ஸ் எல்லாம் இதுல இருக்கும். சோ நீங்க சில முக்கியமான சீன்கள்லாம் நீங்க சொல்லும் போது அந்த சீரிஸ் தான்ற மாதிரி அதுல இருந்து இன்ஸ்பயர் பண்ணி கொஞ்சம் எடுத்த விஷயங்களும் தெரியுது. பட் அதெல்லாம் தாண்டி ஒரு நல்ல அட்டம் ட்ரை பண்றாங்க. அதாவது இந்த கண் சிமிட்டுறது மூலியமா டைம் டிராவல், அதை வச்சு இந்த கேரக்டர்ஸ் வச்சு விளையாடுனது, புரியாத விஷயங்களா காட்டி மொத்தத்தையும் கனெக்ட் பண்ணி முடிச்சது, இந்த மாதிரி விஷயங்கள்னால ஒரு செம்ம படம் அப்படிங்கிற ஃபீல் கொடுத்துச்சு. சோ இந்த படத்தை மறக்காம ட்ரை பண்ணுங்க. இந்த பிளிங்க் மூவி வந்து அமேசான் பிரைம்ல இருக்குது, தமிழ் டப்பிங்ல கிடையாதுப்பா. 2வது படம் க்ரூ. அந்த படம் வந்து நெட்ஃபிளிக்ஸ்ல இருக்குது. இதுவும் தமிழ் டப்பிங்ல கிடையாது. நீங்க எடுத்த 3மே தமிழ் டப்பிங்ல கிடையாது. சரி இந்த படத்தோட கதை என்னன்னு பார்த்தாக்க, அதான் இதுல ஒன்றும் கதைலாம் கிடையாது. 3 அழகான ஹீரோயின், அவங்க ஹேர் ஹோஸ்டஸா இருக்கிறாங்க. ஒருத்தருக்கும் ஒரு தனித்தனி காரணங்கள் இருக்குது. பட் இப்ப ரொம்ப கஷ்டத்துல இருக்கிறதுனால நாம ஒரு விஷயத்தை செய்யலாம், சரி திருட்டு வேலைகளை ஈடுபடலாம்னு சொல்லி நாம தான் பிளைட்ல பறந்து போறோமே. சோ தங்கத்தை கடத்துற ஒரு விஷயம் தெரிய வருது. சோ அதுல இவங்களுக்கு சேர்ந்துக்கிட்டு நாங்களும் கடத்துறோம் நிறைய காசு கொடுக்குன்ற மாதிரி சொல்ல, சோ இப்ப மொத்த தங்கத்தையும் இவங்க கடத்தி கொண்டு போய் அது மூலியமா எப்படி இவங்க பணக்காரனாங்க, அதுக்கப்புறம் என்னென்ன பிரச்சனை எல்லாம் சந்திச்சாங்கன்றதுதான் இந்த படம். சோ இது வழக்கமான டெம்ப்ளேட் படம் தான். ஒரு 3 அழகான ஹீரோயின் எடுத்துக்கிட்டு அவங்களுக்குள்ள ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஒரு திருட்டு சம்பவம், செகண்ட் ஹாஃப்ல ஒரு திருட்டு சம்பவம், அதுக்கு நடுவில் குட்டி குட்டி ட்விஸ்ட் எல்லாம் போட்டு இது எங்கேயும் நீட்டா போர் அடிக்காம போச்சு. ஓஹோ படம்லாம் இது கண்டிப்பா கிடையாது. ஓடிடிக்கு ஒரு ஓகேவான படம். டைம் கிடைச்சா ட்ரை பண்ணி பாருங்க. ஏன்னா இந்த ஹீரோயின்ஸ் வந்து எப்ப பார்த்தாலும் ஹீரோ பின்னாடியே போயிட்டு ஊர்கா மாதிரியே படத்துல இருக்கிறதுக்கு இப்படி அவங்கள வச்சு ஒரு ஜாலியான படத்தை எடுத்துருக்காங்க. சோ அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப் சம்பவம் நல்லா இருக்கும். செகண்ட் ஹாஃப்ல மட்டும் கொஞ்சம் சென்டிமெண்ட் ஏரியாலாம் போயிட்டு வருவாங்களா, அது மட்டும் கொஞ்சம் கடுப்பாக்கும். ஏங்க நீங்க திருட்டு சம்பவத்துக்கு வாங்க, அதுவாச்சும் கொஞ்சம் போர் அடிக்காம போச்சு. சென்டிமெண்ட்ன்ற பேர்ல தான் கொஞ்சம் லைட்டா கடுப்பாகிறீங்கன்ற மாதிரி அந்த சென்டிமெண்ட் ஏரியா மட்டும் கொஞ்சம் இழுத்த மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் இந்த திருட்டு சம்பவத்துல திரும்ப வந்ததுக்கு அப்புறம் நைஸ்ரா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஓகேவான படம். இந்த படத்தை ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்து 3வது படம் வந்து இது வந்து கொடூரமான காமெடி படம் தான், ஆனா ஹாரர் படம். அபிகேல் அப்படின்னு சொல்லி இந்த படம் முன்னாடியே பார்க்கணும்னு வச்சிருந்தேன். தள்ளி போயிட்டு இருந்துச்சு. சரி நேத்து பார்த்து விட்டலாம் அப்படிங்கிற மாதிரி இதை பார்த்து முடிச்சேன். இந்த படத்தோட கதை என்னன்னா, ஒரு குட்டி பொண்ணை கடத்துறது தான் வேலை. சோ ஒரு கேங்கு போயிட்டு அந்த குட்டி பொண்ணை கடத்தி கொண்டு வந்து அடைச்சு வைக்கிறாங்க. அதுல இருக்கிற ஒரே ஒருத்தி, இந்த கேங்ல இருக்க ஒருத்தி வந்து அவளுக்கும் ஒரு பையன் இருக்கிறதுனால இவர் இந்த குட்டி பொண்ணு வந்து செய்யாதீங்கடா, என்ன இருந்தாலும் ஒரு சின்ன பொண்ணு, அவளை குடும்பம்லாம் படுத்தாதீங்க, நம்ம கடத்தி வந்து அந்த வேலையை முடிச்சு அவளை திருப்பி கொடுக்கறது தான் நம்மளுடைய ஒரே வேலை, இந்த வேலையை மட்டும் ஒழுங்கா செய்வோன்ற மாதிரி மத்தவங்க அந்த குட்டி பொண்ணை டார்ச்சர் பண்ணுங்கடா அப்படின்னா கூட அவ தடுத்து நிறுத்தி மூடிக்கிட்டு வந்த வேலையை மட்டும் பாருங்க, டார்ச்சர் பண்றதெல்லாம் வேணாம் அப்படிங்கிற மாதிரி அந்த குட்டி பொண்ணு மேல இவளுக்கு மட்டும் ஹீரோயினுக்கு மட்டும் கொஞ்சம் குட்டி பாசம் இருக்கும். அதுக்கப்புறம் போக போக இவங்க எல்லாரும் ஒரு இடத்துல இப்ப மாட்டிக்க, சோ அதுக்கப்புறம் நடக்க போற சம்பவங்கள் தான் இந்த படம். ஆரம்பிக்கிறது ஒன்னா இருக்கும், அதுக்கப்புறம் இன்டர்வல்ல வேற ஒரு ஆங்கிள் கொண்டு போறதா இருக்கட்டும், செகண்ட் ஹாஃப்ல சில பல ட்விஸ்டுகள்ன்ற தாண்டி கொடூரங்களதான் ஏகப்பட்டது கொட்டி வச்சிருப்பாங்க. அதுலயும் இதுல எது சொன்னாலும் ரிவீல் பண்ற மாதிரி தான் இருக்கும். நான் ரிவீல் பண்ணாமலேயே அதுல இருக்கிற பாசிட்டிவான விஷயங்களை சொல்றேன். அதுதான் கொடூரங்கள்லாம் இதுல ஏகப்பட்டது இருக்கும். சிலதெல்லாம் கொமட்டிக்கிட்டு வர அளவுக்கு டே கொடூரத்தை கொஞ்சம் கம்மி பண்ணுங்கடான்ற மாதிரியே சில இடங்கள்லாம் கொஞ்சம் ஓவராவே இருக்கும்.
ஆத்தடி இவ்வளோ ஏன்டா பயங்கரமா பண்றீங்கன்ற மாதிரி தலையை துண்டா வெட்டி எடுக்கிறது அதெல்லாம் கூட பரவாயில்லைங்க. ஸ்டார்டிங்ல அது பார்க்கும்போது என்னடா இது அப்படிங்கிற மாதிரி ஃபீல் ஆச்சு. ஆனா இவனுங்க போக போக பண்ணதெல்லாம் அப்படி வெடிச்சு செதறது, ஜூஸ் பாட்டில் மாதிரி அப்படி வெடிச்சு செதறதெல்லாம் யாரா நீங்க ஏன்டா இவ்வளவு கொடூரமா யோசிக்கிறீங்கன்ற மாதிரி. சோ கொடூரமா ரத்த கலரியா தான் படமே இருக்கும். இதெல்லாம் பார்த்தா நான் எம்சிஆர்எஸ்ல வர வடிவேலு மாதிரி வாமிட்டே பண்றோம்னா இந்த பக்கம் போகாதீங்க. அதெல்லாம் நம்மளாம் அசால்ட்டா பாத்துக்கோங்க. எவ்வளவு கொடூரமா இருந்தாலும் என்கிட்ட கொடுங்க, நான் முழுசா உட்காந்து ஃபார்வர்டே பண்ணாம 10 செகண்ட் கூட தள்ளி போகாம இதை பார்த்து ரசிப்பேன் அப்படின்னா இந்த படத்தை ட்ரை பண்ணுங்க. ஒரு ஜாலியான படம் தான். ஏன்னா அந்த முக்கியமான கேரக்டர் கொடுக்குற கவுண்டரு, ஏன்டா இப்படி வந்து மாட்டிக்கிட்டீங்க, ஏன்டா இப்படி வந்து சிக்கிட்டீங்கன்னு அவ கொடுக்குற கவுண்டரு, அவ வேற வேற ஆங்கிள் பண்றது அதெல்லாம் செம்மையா இருக்கும். சோ இந்த படம் வந்து கொடூரத்தை கொட்டி வச்சு, ஆனா அதையுமே அந்த கேரக்டர் சொல்றதெல்லாம் பார்க்கும்போது சிரிப்பு தான் வரும். சிரிச்சுக்கிட்டே ஒரு கொடூர படத்தை ட்ரை பண்ணோம்னா இந்த படத்தை ட்ரை பண்ணுங்க. இதுல பயமுறுத்துற சம்பவங்கள்லாம் ஒண்ணுமே கிடையாதுப்பா. இல்ல பயமுறுத்துறத விட கொடூரமான சம்பவங்கள் தான் இருக்குது. அதை மைண்ட்ல வச்சுக்கோங்க. ஓப்பனிங் அந்த தலையை துண்டா எடுக்கிறதுலயே செட் ஆகாதுன்னா நிறுத்திக்கோங்க. ஏன்னா அதுக்கப்புறம் காட்ட போறதெல்லாம் இதை விட டபுள் மடங்கு கொடூரமா தான் காட்டப்படுங்க. சோ செட் ஆகலன்னா அங்கேயே ஸ்டாப் பண்ணிப்பது நல்லது. எனக்கு வந்து இந்த நைட் டைம் போட்டு விட்டோமே ஏதாவது பயமுறுத்துற மாதிரி வந்துட போதும்னு பயந்துட்டே தான் பார்த்தேன். அப்புறம் போக போக அந்த கேரக்டரே ஃபன் பண்ண ஆரம்பிச்சிருச்சா, ஐ நைஸ் நல்லா இருக்குது, கொடூரமா விதவிதமா கொள்ளுதுன்ற மாதிரி இது ஒரு மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கா போச்சு. செகண்ட் ஹாஃப் எனக்கு பிடிச்சதுப்பா. இது ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் பொறுமையா இழுக்கும். டேய் கொடூரமான விஷயத்துக்கு வாங்கடா அப்படிங்கிற மாதிரி முதல்ல இவங்க குரூப் டிஸ்கஷன் எல்லாம் போடுவானுங்களா, அதெல்லாம் கொஞ்சம் கடுப்பாக்கும். அதெல்லாம் கொஞ்சம் பொறுத்துக்கிட்டீங்கன்னா இவங்க முக்கியமான மேட்டருக்கு வரும்போது அதுக்கப்புறம் கொடூரத்தை கொட்டி வச்சு ஒரு மாதிரி இன்ட்ரெஸ்டோட படம் முடியிற வரைக்கும் பார்க்க வச்சிருவானுங்க. சோ இந்த படத்தையும் ட்ரை பண்ணி பாருங்க. சோ இதாப்பா இந்த 3 படங்கள் பார்த்தது. அப்புறம் வந்து பஞ்சாயத்து சீரிஸ் வந்துருக்குது. ஆஹா வந்துருச்சு, இதுக்கு மேல என்ன அந்த வெப்சீரிஸை பார்த்து அப்படியே மன நிம்மதி ஆயிடலாம். ஸோ அந்த வெப்சீரிஸை பார்த்துட்டு அதுக்கு ஒரு தனி வீடியோ சீசன் 1 சீசன் 2 அதெல்லாம் சேர்த்து சீசன் 3யோட ஒரு தனி வீடியோவா ஸ்பெஷல் வீடியோவா அதுக்கு போட போறேன். ஸோ அதை பார்த்து முடிச்சுட்டு அந்த வீடியோக்கு வரேன். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோல வரேன். டாடா பை.